வீடியோ எடிட்டிங். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாகவே நீங்கள் வீடியோ எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டர் வேணும், கிராஃபிக் வேணும், ரேம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ரெக்குவயர்மெண்ட் தேவைப்படும். ஆனால் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக உங்களுடைய கூகுள் குரோம் இல்லாட்டா உங்களுடைய ப்ரௌசர்லேருந்து நீங்கள் ஈஸியாக வீடியோ எடிட் பண்ணிக்க முடியும். அது மாதிரியான ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதுக்கு ஏதாவது சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தேவையில்லை. உங்கள் மொபைல்லேயே ஆகட்டும் இல்லாட்டா கம்ப்யூட்டர்லேயே ஆகட்டும் இதை நீங்கள் ப்ரௌசர்லேருந்து ஈஸியாக எடிட் பண்ணிக்க முடியும். இதில் இருக்கிற இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபேஸை காமிச்சு தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. அதில் எக்கச்சக்கமான ஸ்டாக் வீடியோஸ் அதுக்கப்புறம் ஸ்டாக் ஃபோட்டோஸ் எல்லாம் அதிலே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சும்மா பேசிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் அதில் க்ளீனாக செட் பண்ணிக்க முடியும். அது மாதிரி சாஃப்ட்வேரை பற்றி தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதனால் வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு பெஸ்ட்டான வீடியோ கிரியேட் பண்ணிக்க முடியும். வீடியோ கிரியேஷன் சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது. அது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு 3 ஃபேக்ட்ஸ் நான் சொல்கிறேன். இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு நாலேஜுக்கு லைட்டாக கொஞ்சம் சாப்பாடு போட்ட மாதிரி இருக்கும். உதாரணமாக உங்களுக்கு சொல்லணும்னா இப்போ ஒரு நிமிஷம் வீடியோ பார்க்கறது 1.8 மில்லியன் வேர்ட்ஸை படிப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்தை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிறதுன் மூலம் 10% நீங்கள் தெரிஞ்சிக்க முடியுதுன்னா அதே விஷயத்தை நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா 95% நீங்கள் தெரிஞ்சிக்க முடியுமா. அதுக்கப்புறம் இன்னொரு 3வது ஃபேக்ட் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா டெய்லி யூடியூப்ல மட்டும் 500 ஹவர்ஸ் வீடியோஸ் மக்களால் பார்க்கப்படுகின்றதாம். அதனால வீடியோ கிரியேஷனுக்கு உள்ள பவர் உங்களுக்கு இப்போனாச்சும் தெரிஞ்சிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அது என்ன சாஃப்ட்வேர், அதை நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது போன்ற எல்லா விஷயத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லிடுறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் கேட்டிங்கன்னா இங்கே சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு பட்டன் இருக்கும். அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பெல் ஐக்கான் மேலே கிளிக் பண்ணி ஆல்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. இதனால பார்த்தீங்கன்னா மொபைல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அதுக்கப்புறம் வீடியோ எடிட்டிங் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட எல்லா விஷயம் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது. அதுக்கப்புறம் லைக் பட்டன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு கீழே என்ன பண்ணுறீங்கன்னா கமெண்ட்டில் பெஸ்ட் வீடியோ எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. இல்லாட்டா பெஸ்ட் எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அந்த ஃப்ரீ ஆன்லைன் வீடியோ எடிட்டர் எதுன்னு என்பதை பார்த்து விடலாம். இப்போ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா முதல்ல கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சைட்டுக்கு வருவீங்க. இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா A to Z க்ளீனாக கொடுத்துருப்பாங்க எப்படி எடிட் பண்ணணும் என்பதை இப்போ நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிடுறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா எப்படி உங்களுடைய சாஃப்ட்வேரில் இருக்கிற இந்த ப்ரீசெட் வீடியோஸை எப்படி எடிட் பண்ணுறது, அதுக்கப்புறம் உங்களுடைய வாய்ஸ் ஓவரை மட்டும் வச்சு எப்படி வீடியோ கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் உங்களுடைய வீடியோஸை எப்படி கட்டு, அதுக்கப்புறம் ஸ்பிளிட்டு, டெக்ஸ்ட் அனிமேஷன், அதுக்கப்புறம் மியூசிக், வாட்டர் மார்க் இதெல்லாத்தையும் எப்படி எடிட் பண்ணுறது என்ற 3 விதமான எடிட்டிங்கை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த வீடியோவில். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லணும்னா இது ஃப்ரீயாக எடிட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இதுலேயே இப்போ ட்ரெண்டிங்கில் என்ன நடந்துங்குதோ அது மாதிரியான ப்ரீசெட்ஸ் இங்கே ஆல்ரெடி அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதையும் நீங்கள் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி உங்களுடைய சேனலில் இல்லாட்டா உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் அப்லோட் இல்லாட்டா பப்ளிஷ் பண்ணிக்க முடியும். ஒரு வீடியோ கிரியேட்டருக்கு என்னென்ன வேணுமோ எல்லா விஷயமும் ஃபுல்லாக அப்படியே ரெடி பண்ணி நம்மளுக்கு கொடுத்துக்கிறாங்க இந்த சாஃப்ட்வேரில். எங்கேயுமே நீங்கள் டென்ஷன் பண்ணிக்க தேவையில்லை. ஈஸியாக எடிட் பண்ணி உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் தேவைப்படுதோ எல்லாத்தையும் நீங்கள் இந்த ஒரு சாஃப்ட்வேர்லேருந்து நீங்கள் ரெடி பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அனிமேஷன்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வீடியோஸ் 1 மில்லியனுக்கு மேலே ஸ்டாக் வீடியோஸ் ஃப்ரீயாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எங்கேயும் வேறு இடத்துலேருந்து தேடி எடுக்க தேவையில்லை. அதுக்கு என்ன பண்ணிங்கன்னா முதல்ல நீங்கள் சைன் அப் ஃப்ரீன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, அந்த சைன் அப் ஃப்ரீ மேலே கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இது மாதிரி இன்டர்ஃபேஸ் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ளீனாக இருக்குது இந்த வீடியோ எடிட்டர். இங்கே கேட்டகரிஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துறாங்க பார்த்தீங்களா. இந்த கேட்டகரிஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களுடைய நிச்சு எது சம்மந்தப்பட்டது, நீங்கள் எந்த மாதிரியான வீடியோஸ் கிரியேட் பண்ண போகிறீங்களோ அதுக்கான ப்ரீசெட்ஸ் இங்கே நிறைய கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்லணும்னா இங்கே நேச்சரு, கிட்ஸு, டெக்னாலஜி, அதுக்கப்புறம் அங்கே மதர்ஸ் டே, யூடியூப்க்கு என்ன யூடியூப்க்கு, அதுக்கப்புறம் பெட்ஸ் சம்மந்தப்பட்டது, ஆர்ட் சம்மந்தப்பட்டது, அப்புறம் ரெஸ்டாரண்ட் அண்ட் ஃபுட் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள், எஜுகேஷனல் அண்ட் ட்ரைனிங் வீடியோஸ், இன்ஸ்டாகிராமுக்கு, ஃபேஸ்புக்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ப்ரீசெட்ஸ் இங்கே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் உதாரணத்துக்கு இங்கே யூடியூப் வீடியோ கிரியேட் பண்ண போகிறீங்களா, யூடியூப் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது இங்கே நிறையா ப்ரீசெட்ஸ் காமிக்குது. இப்போ நீங்கள் யூடியூப்பில் என்ன மாதிரியான வீடியோஸ் கிரியேட் பண்ணுறீங்களோ அதை இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், யூடியூப்பில் டெக்னு சொல்லிட்டு டைப் பண்ணி பார்க்கலாம். TECH டெக்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இங்கே வர ஆரம்பிக்கும். இதுலேருந்து நீங்கள் ரெடி பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு நான் இங்கே ஒரு கண் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம செலக்ட் பண்ணி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா முதல்ல ப்ரீசெட்லேருந்து எப்படி வீடியோ எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ரெண்டாவது உங்களுடைய வாய்ஸை வச்சு எப்படி எடிட் பண்ணுறது, மூணாவது உங்கள் வீடியோவே எப்படி எடிட் பண்ணுறது என்பதை பற்றி பார்த்துடலாம். இப்போ முதல்ல ப்ரீசெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை இங்கே ப்ரிவியூன்னு சொல்லிட்டு கொடுங்க. இங்கே ப்ரிவியூ வர ஆரம்பிக்கும். இதுமாதிரி நீங்கள் ஓட்டி கூட ப்ரிவியூ எப்படி இருக்குது என்பதை பார்த்து கொள்ள முடியும். இப்போ நீங்கள் இதை உங்களுடைய வீடியோவில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இங்கே கஸ்டமைஸ்ன்னு சொல்லிட்டு கொடுங்க. இதுமாதிரி நீங்கள் கஸ்டமைஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே அந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கான எல்லா ஆப்ஷனும் இங்கே வர ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லைட் 1, ஸ்லைட் 2, ஸ்லைட் 3, ஸ்லைட் 4 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லைட் 7 வரைக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கண்ணு வருது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு டைட்டில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இங்கே டைட்டில், அதுக்கப்புறம் ஓவர்லேஸ், எலிமெண்ட்ஸ், பேக்ரவுண்ட், அதுக்கப்புறம் மியூசிக், வாட்டர் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே மோர்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் மொபைல் கிரியேட் பண்ண போகிறீங்களா இல்லாட்டா
எந்த மாதிரியான சைஸில் நீங்கள் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் மாற்றிக்க முடியும். நம்ம என்ன பண்ணுறோம், கம்ப்யூட்டருக்கே கொடுக்குறோம். கம்ப்யூட்டர் கொடுத்துட்டு இங்கே வந்து டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். டெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டைட்டில்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது, சப்டைட்டில்னு சொல்லிட்டு இருக்குது. இங்கே வந்து நிறையா அனிமேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே என்ன பண்ணுறீங்களா, இங்கே உங்களுடைய சேனல் நேம் வந்து இங்கே கீழே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இங்கே கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே இந்த இடத்துல கொஞ்சம் சின்னதாக உங்களுடைய சேனல் நேம் என்ன இருக்குதோ அதை நீங்கள் இங்கே கொடுத்துக்க முடியும். உதாரணத்துக்கு நான் SKILLS ஸ்கில்ஸ் MAKER மேக்கர் டிவி ஸ்கில்ஸ் மேக்கர் டிவின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே ஓகே கொடுத்துட்டுன்னு வச்சுக்கலாம். ஸ்கில்ஸ் மேக்கர் டிவின்னு சொல்லிட்டு வரும். இப்போ இதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இன்ட்ரோ ஓப்பன் ஆகிருக்குது. இங்கே கீழே ஸ்கில்ஸ் மேக்கர் டிவி அப்படின்னு சொல்லிட்டு வருது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்ட்ரோ கொடுக்கணும். இங்கே நீங்கள் எதை பற்றி பேச போகிறீங்களோ அந்த டாப்பிக்கை பற்றி பேச போகிறீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். உதாரணத்துக்கு இங்கே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இது மேலே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து எடிட்டர் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ உங்களுக்கு டாபிக் எந்த டாப்பிக்கை பற்றி பேச போகிறீங்க, FLEXCLIP ஃப்ளெக்ஸ் பற்றி நம்ம பேச போகிறோம்னா அங்கே வந்து ஃப்ளெக்ஸ் கிளிப்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ட்ராக் பண்ணிக்கலாம். இங்கே வந்து போல்டு வேணும்னா போல்டு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே கலர் வந்து எந்த கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ரெட் கலர், எல்லோ கலர், இது மாதிரி நீங்கள் கலரை கூட இங்கே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சென்டரில் வேணுமா இல்லாட்டா வந்து லெஃப்ட்டில் வேணுமா ரைட்டில் வேணுமா அதையும் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துறாங்க. இப்போ கீழே வந்து ஃப்ளெக்ஸ் கிளிப் இதையும் நீங்கள் எடிட் பண்ணி டபுள் கிளிக் பண்ணிவிட்டு பெஸ்ட் வீடியோ எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அனிமேஷன் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி நீங்கள் இங்கே மாற்றிக்கவும் முடியும். இது மாதிரி ப்ரீசெட்டை வச்சு நீங்கள் ஈஸியாக ஒரு வீடியோ கிரியேட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இங்கே ஓவர்லேஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இந்த ஓவர்லேஸ் எதுக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இது மேலே அப்படியே எஃபெக்ட், இது மாதிரி எஃபெக்ட் கொடுக்குறதுக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் எலிமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த எலிமெண்ட்ஸ் வந்து இப்போ சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் எடுத்து வந்து இங்கே வச்சுக்கோங்க. இல்லாட்டா வந்து இப்படி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு நீங்கள் இப்படி வச்சுக்க முடியும். இங்கே சப்ஸ்கிரைப் பட்டன் இது மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஷேப்ஸ் இருக்குது, ஏரோஸ் இருக்குது, இது மாதிரி நிறையா இருக்குது. அதை நம்ம ஓனாக கிரியேட் பண்ணும்போது பார்க்கலாம். 3வது ஸ்டெப்பில் வந்து இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். இதுமாதிரி வேணால் நீங்கள் ப்ரீசெட்லேருந்து ஈஸியாக உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி உங்களுடைய வீடியோஸை கிரியேட் பண்ணிக்க முடியும். ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுத்துருவீங்க. க்ளீனாக வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு அதுக்கு வந்து வீடியோஸை நீங்கள் அங்கே தேடி இருப்பீங்க. இனிமேல் அது மாதிரி தேட தேவையில்லை. சிம்பிளாக வந்து நீங்கள் இந்த வீடியோ எடிட்டரில் கிரியேட் பண்ணிக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, அது மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே 2 ஆப்ஷன் கொடுத்துறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிம் வீடியோ கிளிப்ஸ் இன் 1 minute அண்ட் யூஸ் ஸ்டோரி போர்டு. இது ஸ்டோரி போர்டு மோடு. இது மாதிரி 1 2 3ன்னு சொல்லிட்டு நீங்கள் இது மாதிரி ஸ்டோரி போர்டு மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டைம் லைன் மோட். அதாவது இது மாதிரி டைம் லைன்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நான் பண்ணுறேங்க இது நம்ம சூஸ் பண்ணிக்கின்னு எப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம், இதை கிளிக் பண்ணிட்டோம். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா டைம் லைன் மோடு வந்து ஓப்பன் ஆகி இருக்குது. இங்கே ஆட் மீடியா, அதுக்கப்புறம் என்டர் இது மாதிரி அவங்களே வந்து உங்களுக்கு க்ளீனாக ஒரு டுட்டோரியல் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மக்கிட்ட வாய்ஸ் ஓவர் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு நான் இங்கே என்ன பண்ணுறேன், ஸ்டாக் மீடியாவுக்கு போயிட்டு இங்கே ஆடியோன்னு சொல்லிட்டு இருக்குது, நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதே தான் நம்மளுடைய வாய்ஸ் ஓவர்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா வீடியோஸ், ஃபோட்டோஸ், ஆடியோஸ்ன்னு சொல்லிட்டு நிறையா எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க ஃப்ரீயாக. நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் இன்ஸ்பிரேஷன் சொல்லிட்டு கொடுத்துட்டு ஒரு மியூசிக்கை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மியூசிக் நம்ம செலக்ட் பண்ணி நினச்சிங்கன்னா இங்கே ப்ளஸ் மார்க் கொடுங்க. ப்ளஸ் மார்க் கொடுத்துட்டு இங்கே க்ளோஸ் பண்ணிக்கங்க. க்ளோஸ் பண்ணினா இங்கே வந்து நம்மளுடைய மியூசிக் வந்துருச்சு. இந்த மியூசிக்கை தான் நம்ம வாய்ஸ் ஓவர் மாதிரி இப்படி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே ஒரு மியூசிக் வச்சுட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லோக்கல் ஃபைல்ஸ், அதாவது உங்கள் கம்ப்யூட்டர் இல்லாட்ட ஃபோனில் உள்ள ஃபோட்டோஸ், வீடியோஸை நீங்கள் ஆட் பண்ண நினச்சிங்கன்னா இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு ஃபோட்டோ இல்லாட்ட வீடியோ நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், ஸ்டாக்குக்கே போயிட்டு வீடியோஸ் ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பிஸ்னஸ், பேக்ரவுண்ட், அதுக்கப்புறம் என்ன பர்த்டேன்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பேக்ரவுண்டுக்கு போயிட்டு பேக்ரவுண்டில் ஒரு நல்ல பேக்ரவுண்டாக பார்த்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இதுமாரி ஒரு பேக்ரவுண்டு கிரியேட் பண்ணிக்கலாமா. இதுமாரி ஒரு பேக்ரவுண்ட் வச்சுட்டு இங்கே ஆட் மீடியான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த மீடியா மேலே ப்ளஸ் மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பேக்ரவுண்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்டில் மியூசிக் வந்துருச்சு. இந்த மியூசிக்கை நீங்கள் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இங்கே இந்த டைம் லைன் பார் இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டு இங்கே ஸ்ப்ளிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் கட் ஆகிவிடும். இல்லாட்டா வந்து நீங்கள் இதை ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இப்படி வைத்துக்கொள்ள முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா க்ளீனாக வந்து ஒரு பேக்ரவுண்டு, அதுக்கப்புறம் மியூசிக் இல்லாட்டா வாய்ஸ் ஓவர் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இதுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கலாம். இங்கே டைட்டில்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த டைட்டில் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இப்படி கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிட்டு இங்கே டைட்டில் நேம் வந்து என்ன பண்ணலான்னா SKILLS MAKER ஸ்கில்ஸ் மேக்கர் டிவி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இங்கே டன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கீழே சப்டைட்டில் வேணுன்னா நீங்கள் சப்டைட்டில் மேலே கிளிக் பண்ணிவிட்டு லேர்ன் நியூ டெக் சும்மா ஒரு சப்டைட்டில் கொடுத்துட்டு இங்கே வந்து ஓகே பண்ணிடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா க்ளீனாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு கலர் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி நீங்கள் பாருங்கள், மேலே டெக்ஸ்ட் கலரு இப்போ ப்ளூ கலர் வேணுன்னா ப்ளூ கலர், ஒயிட் அண்ட் ப்ளூ மாற்றிக்கலாம். இல்லாட்டா வந்து பிளாக் அண்ட் ப்ளூ மாற்றிக்கலாம். இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துறாங்க. நீங்கள் இங்கேருந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் போல்டு வேணும்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி இங்கே போல்டு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து போல்டாக மாறும்.
இங்கே வந்து நிறையா சென்டரில் வேணுமா, சைடில் வேணுமா, மேலே வேணுமா, இது மாதிரி நீங்கள் க்ளீனாக வந்து டைட்டில் செக் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள், ஃபில்டர்ஸ், எந்த கலரில் ஃபில்டர்ஸ் வேணும் இங்கே பாருங்கள், நிறையா ஃபில்டர்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே நீங்கள் அப் அண்ட் டவுன் பண்ணிக்கலாம் எப்படி வேணுமா ஃபில்டர். அதுக்கப்புறம் இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போசரு, கான்ட்ராக்ட்ஸு, இதெல்லாம் உங்களுடைய ஓன் வீடியோஸ் நீங்கள் போடும்போது இங்கே வந்து இது மாதிரி எடிட் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஏதாவது ஃபேஸ் காமிச்சு போட்டிருந்தீங்கன்னா, இல்லாட்டா வந்து ஏதாவது வீடியோ ஷூட்டிங் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஸ்பீடுன்னு சொல்லிட்டு இருக்குது, ரொம்ப ஸ்பீடாக வேணுமா, எவ்வளோ ஸ்லோ மோஷன் வேணுமா, ஃபாஸ்ட் மோஷன் வேணுமா நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லா ஆப்ஷனும் வந்து A to Z இங்கே ஈஸியாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து இந்த ஒரு சாஃப்ட்வேர் வச்சு நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சிக்க முடியும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். இங்கே வந்து அப்ளை டு ஆல் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ்னு கொடுத்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோஸ் வீடியோஸுக்கும் வந்து இது வந்து எஃபெக்ட்டு ஆட் ஆகிடும், இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எஃபெக்ட்டு. இது மாதிரி பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக கீழே வந்து ஒரு மியூசிக் வரும். அதுக்கப்புறம் இங்கே வந்து டைட்டில் வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக ப்ளூ கலர் காமிக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளூ கலர் நீங்கள் முதல்ல எடுத்துன்னு வந்து வச்சுட்டு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் அந்த டைட்டில் செலக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்கள், இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கில்ஸ் மேக்கர் டிவி, லேர்ன் நியூ டெக் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஒரு இன்ட்ரோ வந்து கிரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் இதுக்கு நீங்கள் எலிமெண்ட்ஸ் கொடுக்கணும், ஓவர்லேஸ் கொடுக்கணும்னாலும் இது மாதிரி ஏதாவது ஓவர்லேஸை நீங்கள் கொடுத்துக்க முடியும். இது மாதிரி ஓவர்லேஸ் வந்து சைடில் இது மாதிரி டிசைன் வந்து வர ஆரம்பிக்குது. இது கூடவே உங்களுக்கு லோகோ மாதிரி ஏதாவது ஆட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இது மாதிரி கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த சைடில் வந்து இந்த லோகோ வந்து இப்படி வச்சிடலாம். இப்போ இந்த லோகோவை நான் சைடில் எடுத்து வந்து இப்படி வச்சிடுறேன். ரொம்ப ஈஸியான சாஃப்ட்வேர் இது. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே லோகோ வருது, இங்கே ஸ்கில்ஸ் மேக்கர் டிவின்னு வருது. ஒரு இன்ட்ரோ வந்து கிரியேட் ஆகுது. உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணும்னு சொல்லிட்டு இங்கே பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் 2 செகண்ட் அப்படி வேணும்னா இங்கே வச்சுட்டு இங்கே இது நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். இது மாதிரி லெஃப்ட் ரைட்டு இது மாதிரி ட்ராக் பண்ணிக்க முடியும். நீங்கள் புதுசாக இப்போ தான் வீடியோ எடிட் பண்ண போகிறீங்கனாலும் இது வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த வீடியோ எடிட்டர் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த எலிமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடியும். இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துறாங்க. பேக்ரவுண்ட் கலர் வேணும்னா பேக்ரவுண்ட் கலரை வந்து இப்போ இங்கே ப்ளஸ் மார்க் கொடுக்குறேன். இங்கே பேக்ரவுண்ட் வந்துருச்சு. இப்போ இந்த பேக்ரவுண்ட் நீங்கள் எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் இப்படி வச்சுட்டு இங்கே வந்து உங்களோட டெக்ஸ்ட் அனிமேஷனை கொடுத்துக்கலாம். இது மாதிரி இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணுறேன். இந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். மீடியாவுக்கு போயிட்டு ஃபோட்டோஸுக்கு போயிட்டு இங்கே வந்து பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை ட்ரை பண்ணிங்க. இப்போ ட்ரான்சாக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஃபோட்டோவை பற்றி நீங்கள் எதாவது எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்கன்னு வச்சுங்களா, இந்த ஃபோட்டோவை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஃபோட்டோ வந்து லோட் ஆகினுக்குது. இந்த ஃபோட்டோவை எடுத்துன்னு வந்து நீங்கள் இது மாதிரி சைடில் இந்த ஃபோட்டோ வரும். இங்கே வந்து எக்ஸ்பிளைன் ஆகணும். அந்த ஃபோட்டோவை பற்றி நீங்கள் ஏதோ விஷயம் சொல்ல போகிறீங்கன்னா இங்கே வந்து எக்ஸ்பிளைன் ஆகணும்னா இது மாதிரி நீங்கள் ஈஸியாக செட் பண்ணிக்க முடியும். இது எவ்வளோ தூரத்துலேருந்து எவ்வளோ தூரம் வேணுமோ இங்கே மேலே செட் பண்ணிக்கங்க. இதுமாதிரி செட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவையும் வந்து நீங்கள் இது மாதிரி ஈஸியாக செட் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ இங்கே வந்து டெக்ஸ்ட் இது மாதிரி சூப்பராக நீங்கள் வீடியோ வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். எந்த கேமராவும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. எல்லா ஸ்டாக் வீடியோஸை வச்சு நீங்கள் அருமையான வீடியோஸை கிரியேட் செய்து கொள்ள முடியும். இதை வச்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுனா ஃபைவர் இல்லாட்டா வந்து அப்வொர்க்கு போன்ற இடத்துலலாம் வந்து நீங்கள் வீடியோ கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு காசு சம்பாரிச்சிக்க முடியும். இப்போ மூணாவது இன்னொரு ஆப்ஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொந்த வீடியோ நீங்கள் எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ இதெல்லாம் நீங்கள் ஆனதுக்கப்புறம் இங்கே எக்ஸ்பர்ட்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா அது வந்து எக்ஸ்பர்ட்டாக ஆரம்பிச்சிடும். இப்போ என்ன பண்ணுறேன், ஹோம் பேஜுக்கு போய்க்கிறேன். ஹோம் பேஜுக்கு போயிட்டு மூணாவது விஷயத்தை பார்த்துடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ண விஷயம்லாம் இங்கே காமிக்கும். நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நீங்கள் பார்த்துக்க முடியும். இங்கே வந்து ஸ்டாக் வீடியோஸ்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் மை ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ இங்கே மை ப்ராஜெக்ட்டில் நீங்கள் என்னென்ன கிரியேட் பண்ணீங்களோ எல்லாம் வந்து இங்கே வர ஆரம்பிக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை ட்ரை பண்ணிவிட்டு இது மொபைலுக்கு வேணுமா இல்லாட்டா வந்து இன்ஸ்டாகிராமுக்கு வேணுமா ஃபேஸ்புக் வேணுமா எதுக்கு வேணுமா நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். நான் கம்ப்யூட்டர் காமிச்சுக்கிறேன். கம்ப்யூட்டருக்கு என்ன பண்ணுறோம், நம்ம இங்கே செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1 2 ஆட் பேக்ரவுண்ட் சொல்லிட்டு கொடுத்து இது மாதிரி ஆட் ஸ்டாக் வீடியோஸ்னு சொல்லிட்டு கொடுத்து இது மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து வீடியோவை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு பக்கம் பேஜாக நீங்கள் கிரியேட் பண்ண நினச்சிங்கன்னா இதை நீங்கள் கிரியேட் பண்ணிங்க. இங்கே லோக்கல் மீடியா ஃபஸ்ட் நம்ம பார்த்தோமே அதே மாதிரி தான். இங்கே வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வெப்கேம் வேணால் வெப்கேம் வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். நான் ஹோம் பேஜுக்கு போய்க்கிறேன். ஹோம் பேஜில் போய்ட்டு நம்ம சொந்த வீடியோவை நம்ம எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். சொந்த வீடியோக்கு நம்ம இதை தான் கிளிக் பண்ணி ஆகணும். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே வந்து நம்ம லோக்கல் ஃபைல்ஸுக்கு போய்ட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோஸ் வேணும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுமாதிரி உங்களுக்கு வீடியோ செலக்ட் பண்ணிட்டீங்க என்ன பண்ணுறோம், ஆடுன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகிடும். இப்போ உங்களுக்கு வீடியோ வந்து எதுலேருந்து எது வரைக்கும் வேணும் என்பதை வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ப்ளே ஆகுது. கொஞ்சம் அப்படி ஸ்க்ரோல் பண்ணுங்கள், இங்கே ப்ளே பண்ணி பாருங்கள். இதுமாதிரி ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு வானா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க ஸ்ப்ளிட்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்ப்ளிட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இது மேலே கிளிக் பண்ணி டிலீட்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எதுலேருந்து எது வரைக்கும் வானாமோ அது வந்து டிலீட் ஆகிடும். உங்கள் சொந்த வீடியோ வந்துச்சுன்னா இது மாதிரி நீங்கள் டிலீட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டைட்டில் கொடுக்கணும். நீங்கள் டைட்டிலுக்கு வந்து சேம் இங்கே வந்து டைட்டில் ஏதாவது ஒரு டைட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஓவர்லேஸ் இதே மாதிரி தான் சிம்பிளாக வந்து நீங்கள் கொடுத்துக்க முடியும். எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பார்த்துங்க இது வீடியோ. இங்கே ட்ரான்சாக்ஷன், ஒப்பாசிட்டி, அதுக்கப்புறம் ஃபில்டர்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட், அதுக்கப்புறம் ஸ்பீடு, எவ்வளோ ஸ்பீடு, மாஸ்க்கு இது மாதிரி நீங்கள் கொடுத்துக்க முடியும். ரொம்ப சிம்பிளான வீடியோ எடிட்டர் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிங்க. இப்போ உங்களுக்கு இப்போ 2 வீடியோ இருக்குதுன்னு வச்சுங்களா, இந்த 2 வீடியோவில் உங்களுக்கு ஸ்ப்ளிட் கொடுத்துருங்க. ஸ்ப்ளிட் கொடுத்துட்டு இதுக்கும் ஒரு நடுவில் ஒரு ட்ரான்சாக்ஷன் வேணும். ஒரு சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ட்ரான்சாக்ஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா சிம்பிள் இங்கே ட்ரான்சாக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பாருங்கள். இது மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு
ஃபேட் இன், வைப், ஜூம் அது மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், ஜூம் மேலே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி எடுத்து வந்து சைடில் வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளைனாக இருந்தது, ட்ரான்சிஷன் ஆரம்பிக்கும். இந்த வீடியோவை பாருங்கள், பார்த்தீங்களா? அது மாதிரி க்ளீனாக வந்து இப்படி ஜூம் ஆகும், பார்த்தீங்களா? இது மாதிரி எஃபெக்ட்லாம் நீங்கள் ஈஸியாக கொடுத்துக்க முடியும். நல்ல பெஸ்ட்டான சாஃப்ட்வேர். இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.